சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இந்த ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காக் தீவில் சக்தி வாய்ந்த குண்டுவீச்சு, ஈரானின் ராணுவ இலக்குகள் அழிக்கப்பட்டதாக ட்ரம்ப் தெரிவிப்பு. ஈரானின் அதிகுச்ச தலைவரை காட்டிக் கொடுப்பவர்களுக்கு சன்மானம், $10 மில்லியன் வெகுமதி. மின்சார சபை ஊழியர்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு, அரசாங்கத்துடன் ஒத்துழைக்குமாறு அனுர கோரிக்கை. ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சின் இணையதளத்திற்குள் ஊடுருவல், அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவிப்பு. போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டவர்களுக்கு தடுப்பு காவல், புதுக்கடை நீதிமன்றம் உத்தரவு. தில்லி செல்லும் விஜய் பாஜக தலைவர்களை சந்திக்க உள்ளதாக தகவல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஈரானின் முக்கிய தீவான காக் தீவில் மிகவும் சக்தி வாய்ந்த குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் காக் தீவில் உள்ள ஒவ்வொரு இராணுவ இலக்கும் முற்றிலும் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஈரானின் முக்கிய தீவான காக் தீவில் உள்ள எண்ணெய் உட்கட்டமைப்பை தான் அளிக்க விரும்பவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஈரான் அல்லது வேறு யாராவது கோர்முஸ் நீரணி வழியாக கப்பல்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் செல்வதில் தலையிட ஏதாவது செய்தால் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்வேன் என்றும் ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியுள்ளார். அத்துடன் ஈரான் தனது ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு தங்கள் நாட்டில் எஞ்சியிருப்பதை காப்பாற்ற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே காக் தீவு மீதான தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்காவுடன் ஒத்துழைக்கும் எண்ணெய் நிறுவனங்களுக்கு சொந்தமான எரிசக்தி உட்கட்டமைப்பு மீது தாக்குதல்கள் நடத்தப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஸ்தபா கமீனி மற்றும் அந்நாட்டின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் உயர்மட்ட தலைவர்கள் பற்றிய தகவல்களை வழங்குவோருக்கு $10 மில்லியன் நிதி வெகுமதி வழங்க அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தீர்மானித்துள்ளது. அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் நீதிக்கான வெகுமதி திட்டத்தின் கீழ் இந்த அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஈரானின் உச்ச தலைவர் முஸ்தபா கமீனி, உயர் தேசிய பாதுகாப்பு சபையின் செயலாளர் அலி லாரி ஜானி மற்றும் இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படையின் பல உயர்மட்ட தலைவர்கள் இதில் உள்ளடங்குகின்றனர். இலங்கை மின்சார சபையில் பணிபுரிந்த ஊழியர்களின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் விரைவில் தீர்வுகளை வழங்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதுவரையில் அனைத்து தரப்பினரும் புரிந்துணர்வுடன் செயற்பட்டு எதிர்பார்க்கும் நோக்கங்களை அடைவதற்கு அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்குவார்கள் என தான் நம்புவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையின் அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளுடனும் நேற்று மாலை ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மின்சார சபையில் பணிபுரிந்த ஊழியர்களுக்குரிய அனைத்து உரிமைகளும் புதிய நிறுவனங்களுக்குள் உறுதிப்படுத்தப்படுவதையும் நிறுவனங்களின் கீழ் ஊழியர் உரிமைகளை பாதுகாப்பதையும் உறுதி செய்வது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இந்த இடைப்பட்ட காலத்தில் புரிந்துணர்வுடன் செயல்பட்டு தமது பங்களிப்பை வழங்குமாறு அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார். இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயற்பாட்டின் போது எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் ஊழியர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான பொறிமுறையொன்றை உருவாக்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கின் போர் நிலைமையையும் அதை கையாள்வதில் எழுந்துள்ள சவால்களையும் தாம் புரிந்து கொண்டுள்ளதாகவும் இந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் அல்லது அரசியல் நோக்கங்களுக்காக எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் என்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மறுசீரமைப்பு செயல்முறையை மிகவும் சரியாக நிறைவு செய்வதற்கு பங்களிப்பதாகவும் தெரிவித்தனர். புதிய நிறுவனங்களில் முறையான நியமன கடிதத்தை பெறுவதும் கூட்டு ஒப்பந்தத்தின் தேவையும் இந்த செயல்பாட்டில் தாம் எதிர்கொண்ட 2 முக்கிய பிரச்சனைகள் என்று சுட்டிக்காட்டிய தொழிற்சங்க பிரதிநிதிகள் அண்மையில் வலுசக்தி அமைச்சருடன் நடந்த கலந்துரையாடலின் போது இந்த பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடியதாக தெரிவித்தனர். ஏற்கனவே புதிய நிறுவனங்களுக்கும் ஊழியர்களுக்கும் இடையில் கூட்டு ஒப்பந்தம் தயாரிக்கப்பட்டதுடன் அமைச்சருடனான கலந்துரையாடலில் ஒப்புக்கொள்ளப்பட்டபடி விரைவாக அமைச்சரவையில் சமர்ப்பித்து அங்கீகாரம் பெற்று அதை செயல்படுத்தல் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. கூட்டு ஒப்பந்தத்தை எட்டும் போதும் தீர்க்கப்படாத பழைய பிரச்சனைகளை தீர்க்கும் போதும் தொழிற்சங்கங்களும் நிர்வாக அதிகாரிகளும் நடுநிலையில் இருந்து செயற்பட வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி மேலும் விளக்கியுள்ளார். இலங்கையின் தெற்கு கடற்பரப்பில் போதைப்பொருள் மற்றும் ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்ட 2 மீன்பிடி படகுகளிலிருந்து 10 சந்தேக நபர்களையும் 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய புதுக்கடை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
ஸ்ரீலங்கா கடற்படையினரால் இலங்கையின் தெற்கு கடற்பரப்பில் வைத்து 2 நெடுநாள் மீன்பிடி படகுகள் கைப்பற்றப்பட்டதுடன் அவற்றிலிருந்து 654 கிலோகிராம் போதைப்பொருள் மற்றும் ஆயுதங்கள் என்பன மீட்கப்பட்டுள்ளன. குறித்த படகுகளில் இருந்து 10 சந்தேக நபர்களையும் காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவிடம் கடற்படையினர் ஒப்படைத்துள்ளனர். சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வரும் காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டவர்கள் 22 முதல் 49 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்றும் அவர்கள் ரணவில, மகாவிப, மெல்சரிபுர, வெண்ணப்புவ, நீர்கொழும்பு, நாக்குலுகம, தங்காலை, நெரோல்பிட்டிய மற்றும் கந்தர ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்யப்பட உள்ளனர். ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்குள் அங்கீகரிக்கப்படாத நபரவரேனும் ஊடுருவி இருக்கலாம் என சந்தேகிப்பதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சின் இணையதளத்தில் விசேட வைத்தியர்களுக்குரிய சேவை யாப்பு ஒன்றினை நிறுவுவது தொடர்பிலான கடிதம் ஒன்று பதிவேற்றப்பட்டுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. பார்வைக்கு அரச நிறுவனம் ஒன்றினால் வெளியிடப்பட்ட உத்தியோகபூர்வ ஆவணம் போன்று இது தென்படவில்லை எனவும் தலைப்பு, திகதி, அனுப்பப்பட்ட தரப்பு அல்லது தரப்புகள் மற்றும் ஒருங்கிணைப்பு அதிகாரி ஆகிய எந்தவொரு அடிப்படை தகவல்களுமின்றி தயாரிக்கப்பட்ட ஒரு முறைசார ஆவணமாகவே இது காணப்படுவதாக அந்த சங்கம் கூறியுள்ளது. இதன் காரணமாக சுகாதார அமைச்சின் இணையதளத்தில் உள்ள இந்த கடிதத்தின் சட்டப்பூர்வ தன்மை மற்றும் உத்தியோகபூர்வ தன்மை குறித்து நிச்சயமற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பாக தெளிவுபடுத்துவதற்காக குறித்த ஆவணத்தில் அழைப்பாளராக குறிப்பிடப்பட்டுள்ள சுகாதார அமைச்சின் பிரதிப்பணிப்பாளர் நாயகத்துடன் தொடர்பு கொள்ள பலமுறை முயற்சித்த போதிலும் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்துள்ளதாகவும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் கூறியுள்ளது. இலங்கைக்கு அண்மித்த கடற்பகுதியில் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு இலக்கான டெனா கப்பலிலிருந்து 84 ஈரானிய கடற்படையின் சடலங்களில் ஒரு தொகுதி ஈரானுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. குறித்த சடலங்கள் நேற்று இரவு மத்தள விமான நிலையத்திலிருந்து பிரத்யேக விமானம் மூலம் ஈரானுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயஹொந்தா தெரிவித்துள்ளார். இலங்கையின் காலி துறைமுகத்திலிருந்து 40 கடல் மைல் தொலைவில் ஈரான் கப்பல் விபத்துக்குள்ளானதுடன் அதில் சுமார் 180 பேர் இருந்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. அதிலிருந்து 35 பேர் மீட்கப்பட்டு கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் 84 சடலங்கள் மீட்கப்பட்டன. குறித்த சடலங்களை ஈரான் தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்குமாறு கடந்த வாரம் காலி பிரதான நீதவான் கராப்பட்டிய வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு உத்தரவிட்டிருந்தார். அதற்கமைய சடலங்கள் உரிய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு கொழும்பில் உள்ள ஈரான் தூதரகத்தின் ஒருங்கிணைப்பின் கீழ் நேற்றைய தினம் சடலங்களை அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. ஒரு தடவையில் 84 சடலங்களையும் கொண்டு செல்ல முடியாத நிலையில் நேற்று இரவு 45 சடலங்கள் பிரத்யேக விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் சவால்களை எதிர்கொள்வதற்கு தேவையான தூரநோக்கு உள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயபால கெட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஓராண்டுக்கு மேலாகிவிட்ட நிலையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயபால கெட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். இதேவேளை ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் மக்களின் பிரச்சினைகளுக்கு குறுகிய காலத்திற்குள் தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க முடியும் என்று இவர்கள் கூறினார்கள் எனவும், ஆனால் நடைமுறையில் அவ்வாறான முன்னேற்றங்கள் எதுவும் ஏற்படுவதாக தெரியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய சூழலில் அரசுக்கு ஒரு தெளிவான தூரநோக்கு பார்வை இருக்கிறதா என்கின்ற சந்தேகம் தமக்கு எழுந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி என்ற ரீதியில் நாடு ஏதேனும் சவால்களை எதிர்கொள்ளும் தருணங்களில் அதனை முன்கூட்டியே கையாள்வதற்கான நடவடிக்கைகளை தாம் எடுத்துள்ளோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான எதிர்கால திட்டங்களை எதிர்க்கட்சித் தலைவரின் தலைமையில் எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தற்போது நிலவும் வெப்பமான காலநிலை காரணமாக பாடசாலைகளில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகளின் பொழுது மாணவர்கள் குறித்து அதிக அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என வலியுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் மருத்துவமனையின் சுவாச நோய்கள் தொடர்பான விசேட மருத்துவ நிபுணர் சன்னடி சில்வா இதனை தெரிவித்தார். இலங்கையில் காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை வெயில் அதிகமாக இருக்கும் நேரங்களில் பாடசாலைகளில் விளையாட்டு நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் மருத்துவமனையின் சுவாச நோய்கள் தொடர்பான விசேட மருத்துவ நிபுணர் சன்னடி சில்வா குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மாணவர்களுக்கு இடைவேளைகளை வழங்கி அவர்களை நிழலான அல்லது குளிர்ச்சியான இடங்களில் தங்க வைப்பது அவசியம் எனவும் அவர் கூறியுள்ளார். தொடர்ச்சியாக விளையாடுவதை தவிர்த்து மாணவர்களுக்கு அதிக அளவில் நீர் மற்றும் உப்புச்சத்து அடங்கிய
பானங்களை வழங்க வேண்டும் என்றும் மருத்துவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாவிட்டால் உடல் வெப்பநிலை அதிகரித்து மயக்கம், சோர்வு மற்றும் தசைப்பிடிப்பு போன்றவை ஏற்படக்கூடும் என அவர் எச்சரித்துள்ளார். அத்துடன் மாணவர் ஒருவருக்கு மயக்கம் அல்லது தலை சுற்றல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அவரை குளிர்ச்சியான இடத்திற்கு மாற்றி தேவைப்படின் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் கீரி சம்பா அரிசி உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி லால்காந்த் தெரிவித்துள்ளார். மகாவலி நீர் முகாமைத்துவ குழு கூட்டம் இடம்பெற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நெல் அறுவடை செய்யப்பட்டவுடன் ஒரே நேரத்தில் சந்தைக்கு வருவதை தவிர்த்து அதனை ஒரு வாரம் அல்லது 2 வாரங்கள் சேமித்து வைக்கும் நிலைக்கு விவசாயிகளை கொண்டு வருவது எமது இலக்கு. நெல்லை உலர்த்துவதற்கும் களஞ்சியப்படுத்துவதற்கும் ஒரு முறையை நாம் கண்டிப்பாக உருவாக்க வேண்டும். அறுவடை செய்தவுடன் விவசாயியின் பணி முடிந்து விடுவதாக கருதக்கூடாது. அதனுடன் நெல்லை உலர்த்துதல் மற்றும் களஞ்சியப்படுத்துதல் ஆகிய இரு பகுதிகளும் இணைய வேண்டும். அதற்கான வேலை திட்டத்தை நாம் முன்னெடுத்து வருகிறோம். எமக்கு 2 முக்கிய விடயங்கள் உள்ளன. ஒன்று விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது, மற்றொன்று உணவு பாதுகாப்பு. விவசாயிக்கு நியாயமான லாபம் கிடைக்காவிட்டால் விவசாயத்தை செய்ய முடியாது. நாம் நெல் விலையை வர்த்தமானி மூலம் சட்டமாக்கவில்லை. தனியார் துறையினர் குறைந்த விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்வதை தடுப்பது எமது நோக்கம். நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலையீடு போதுமானதாக இல்லை என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அங்கு களஞ்சிய சாலை மற்றும் பணியாளர் பிரச்சனைகள் உள்ளன. வெள்ள பாதிப்புகளுக்கு பிறகு விவசாயத்தை மீட்டெடுக்க நீண்ட காலம் எடுக்கும் என நாம் அஞ்சினோம். ஆனால் நாம் நஷ்ட ஈடு வழங்கி மீண்டும் பயிற்சி செய்ய ஆரம்பித்தோம். அதற்காக விவசாயிகளுக்கும் அவர்களுடன் பணியாற்றும் அரசு அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும். தற்போது நாம் கீரிச்சம்பா அரிசியை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே விவசாயிகள் கீரிச்சம்பாவை அதிக அளவில் பயிரிடுமாறும் நான் கேட்டுக் கொள்கிறேன். கரூர் விவகாரம் தொடர்பான இந்திய மத்திய புலனாய்வுத்துறையின் விசாரணைகளுக்காக இன்று மாலை 3 மணிக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் டில்லிக்கு செல்ல உள்ளார். ஏற்கனவே 2 முறை விசாரணைக்கு முன்னேறியான நிலையில் விஜய் மீண்டும் நாளை விசாரணைக்கு சமூகம் அளிக்க உள்ளார். இதனிடையே டெல்லி செல்லும் விஜய் பாஜக தலைவர்களை சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக கூட்டணியில் விஜய் இணையலாம் என அடுத்தடுத்து தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் விஜயின் டெல்லி பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே கருதப்படுகிறது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். காக் தீவில் சக்தி வாய்ந்த குண்டுவீச்சு, ஈரானின் ராணுவ இலக்குகள் அழிக்கப்பட்டதாக ட்ரம்ப் தெரிவிப்பு. ஈரானின் அதிகுச்ச தலைவரை காட்டிக் கொடுப்பவர்களுக்கு சன்மானம், $10 மில்லியன் அமெரிக்க டாலர் வெகுமதி. மின்சார சபை ஊழியர்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு, அரசாங்கத்துடன் ஒத்துழைக்குமாறு அனுர கோரிக்கை. ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சின் இணையதளத்திற்குள் ஊடுருவல், அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவிப்பு. போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டவர்களுக்கு தடுப்பு காவல், புதுக்கடை நீதிமன்றம் உத்தரவு. டில்லி செல்லும் விஜய் பாஜக தலைவர்களை சந்திக்க உள்ளதாக தகவல். இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.